எல்லைகளை வகுப்பதும் ஆதரவு தருவதும். உங்கள் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் தேவை. குடும்பம், ஸ்கூல்னு எதுவாக இருந்தாலும் சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருந்தால் தான் எல்லாரும் சேர்ந்து வாழ முடியும். எந்த எல்லைக்குள்ளே இருந்து குழந்தைங்க விளையாடி கற்றுக்கலாம்ங்கிறத இந்த விதிகள் தான் முடிவு பண்ணுது. இது அவங்களுக்கு பாதுகாப்பான உணர்வையும் இதை செய்யணுங்கிற தெளிவையும் ஆதரவையும் கொடுக்கும். எல்லா ஆசைகளும் உடனே நிறைவேறாங்கிறதையும் அவங்க கற்றுக்குவாங்க. இதனால் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க அவங்க கற்றுக்குவாங்க. இதை எப்படி சாத்தியப்படுத்துது? விதிகள் ஏன் முக்கியம்னு குழந்தைகிட்ட விளக்கி சொல்லுங்க. புதுசான அல்லது கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ள குழந்தையை முன்னாடியே தயார்படுத்துங்க. நீங்கள் அவங்க கிட்ட எதிர்பார்க்குறத முன்கூட்டியே சொல்லுங்க. புரிகிற மாதிரி தெளிவான வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. அவங்க மற்றவங்களை பார்த்து தான் நிறைய கற்றுக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருந்தால் நீங்கள் செஞ்சு காட்டுறது உதவியாக இருக்கும். குழந்தைங்க கிட்ட கண்மட்டத்துக்கு போய் பேசுங்க. வேண்டாம்னு சொல்லும்போது அமைதியான குரலில் சொல்லுங்க. பேசும்போது மென்மையாக தொட்டு பேசுங்க. அப்போத்தான் நீங்கள் அவங்களைத்தான் கூப்பிடுறீங்களென்று அவங்களுக்கு தெரியும். அடிக்கிறது, அன்பை காட்டாமல் இருக்கிறது, மிரட்டுறது எல்லாம் உங்கள் உறவை கெடுத்திடும். இது குழந்தையோட மனநலத்தையும் நம்பிக்கையையும் பாதிக்கும். விதிமுறைகளை உருவாக்க இதெல்லாம் சரியான வழிகள் கிடையாது. ஸ்கூலிலும் விதிகள் உண்டு. வீட்டிலேயே விதிகளை பின்பற்ற பழகிட்டா ஸ்கூல் போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. இது அவங்க ஆர்வத்தோட கற்றுக்கிறதுக்கு உதவும்.